அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூப் நடிக்கும் பாய்சன் காலமடான் அக்டோபர் 17 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நான் முதல்ல திரு ரவிராஜா குழந்தை வெளியிட்டேன். கூட்டணிக்கு ஆள் தேடி கொண்டிருக்கிறது அதிமுக. அதுக்காக தான் கரூர் விவகாரத்தை இவ்வளவு வைப்ரண்டாக எழுப்புறாங்க அப்படின்னு முதலமைச்சர் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுறார். கூட்டணிக்கு ஆள் பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்தை வைத்து அரசியல் பண்ண வேண்டிய கேவலமான நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்று ஒரு தனி வரலாறு இருக்கிறது. 54வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறது. தொடர்ந்து 2 முறை 10 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்கிறது. 31 ஆண்டுகள் தமிழகத்தை சிறப்பாக ஆண்டு மக்களின் பேராதரவை பெற்று பேரியக்கமாக, மக்களால் என்றும் விரும்பப்படக்கூடிய இயக்கமாக தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஒரு இயக்கத்திற்கு வாய்ப்பளித்திருக்கார்கள் என்றால் தமிழகத்திலேயே தன்னிகர் இல்லாத இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒப்பற்ற தலைவர்கள், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி வழிவந்த இயக்கம், அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் இபிஎஸ் அவர்களால் வழிநடத்தப்படுகிற இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தை ஒரு கூட்டணிக்கு ஆள் சேர்ப்பதற்காக ஒரு மரண ஓலம் எழுப்பும் இடத்திலிருந்து அங்கே போய் கூட்டணிக்கு ஆள் சேர்க்கிறோம் என்று கூறுவது உண்மையிலேயே ஒரு கேவலமான குற்றச்சாட்டு. அரச ஒரு எதிர்கட்சியா கேள்வி கேட்குறீங்க, அதை தாண்டி விஜய் ஆதரிக்கிறீங்களோ, விஜய் பக்கம் எந்த தவறுமே இல்லைன்னு ஆதரிக்கிறீங்களோ, அந்த இடத்துல இந்த கேள்வியை பொருத்தி பார்க்குறாங்க. இல்லை, தமிழகத்தை ஆள்வதற்கு யாருக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள் இல்லையா? அப்போ பெருவாரியான வாய்ப்பு உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது ஒரு சில லட்சங்களில் நீங்கள் தப்பிச்சு ஆட்சி உட்காந்துட்டீங்க. 10 வருஷம் ஆட்சிக்கே வர முடியாதுங்கிற ஒரு அவல நிலையிலிருந்து இப்போ உயிர் காக்கிறதுக்கு உயிர் காக்கும் மருந்து கொடுத்தா எப்படி உயிர் பிழைத்து வர முடியுமோ அப்படி உயிர் பிழைத்து இப்போ வந்திருக்கிறீர்கள். உயிர் பிழைத்து இந்த மக்களை நீங்கள் உயிரோடு பாதுகாப்பீர்கள் என்று எதிர்பார்த்து தான் உங்களுக்கு அந்த வாழ்க்கை அளித்தார்கள். அப்படி வாழ்க்கை அளித்த அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உயிரை எடுக்கக்கூடிய வேலையை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள். கரூர் சம்பவத்தை சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஒரு நாட்டை ஆளுகிற அரசு அது விபத்து அப்படின்னு தாவேக்காவே வாதிடுது. இல்ல விபத்தா இல்ல விபரீதமா என்ன என்பதை நாளைக்கு கமிஷனுக்கும் அதை பத்தி கருத்துக்கள் கூறுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏன்னா அது நம்ம கையை விட்டு மீறி ஒரு லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போயிருச்சு. சிபிஐ வரைக்கும். ஆமா, அது வரைக்கும் போயிருச்சு. அதனால அப்படி இருக்கும் பொழுது அது விரைவில் அதனுடைய உண்மை சுரூபத்தை கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதே போல தமிழகத்தை ஆள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள் என்றால் வாய்ப்பளித்தது மக்களை காப்பதற்கும் சேர்த்துத்தான். அதாவது நீங்க மக்கள் எங்க கட்சிக்கு வந்தா நீங்க சேஃபா போகலாம், வேற கட்சிக்கு வந்தா சேஃபா உயிரை விட்டுட்டு தான் போனோம் அப்படின்னா அப்ப அது என்ன மாதிரி ஆட்சி? தமிழக மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஓட்டு போட்டு ஜெயிச்சதான் நீங்க முதலமைச்சர் குறிப்பிட்டார். 2 நாளைக்கு முன்னாடி அதிமுக பொதுச் செயலாளர் அங்க கூட்டம் நடத்தினார். எவ்வளவு டிசிப்ளினா வந்தாங்க, எப்படி போனாங்கன்னு குறிப்பிட்டு பேசுறாங்க. இதை விட 1000 பேர் கூட அப்படின்னு திரு ஏவா வேலு சொல்றாரு. இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சி 54 வருடம்ங்கிறத நான் முதல்ல குறிப்பிட்டுட்டேன். அதே மாதிரி 31 வருடம் ஆண்டு இருக்கும்னு குறிப்பிட்டுட்டேன். 2 முறை 10 வருஷம் இருந்திருக்குன்னு சொல்றோம். தாவேக்காங்கிற கட்சி முதல் தான் பிறந்த குழந்தை மாதிரி. பிறந்த குழந்தையும் ஒரு பேரண்ட்டையும் எப்படி நீங்க ஈக்குவல் பண்ணி பேச முடியும்? அதுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது எங்களோடது ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன். உங்க பக்கம் தவறே இல்லை அப்படின்னு அதிமுக சொல்றாரு. அப்போ புது கட்சின்றப்போ அவங்க மேல தவறு இருக்கான்ற கேள்வி தானே வருது. இல்ல, புது கட்சி இப்போ நடக்க பழகுறாங்க இல்ல தவழ்றாங்க அப்படின்னா அது பேரண்டல் கைடன்ஸ் யார் கொடுக்கணும்? இப்போ நாட்டு மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு என்பதை யார் கொடுக்கணும்? தாவேக்கா கொடுக்கணுமா இல்ல தமிழக அரசு கொடுக்கணுமா இல்ல யார் கொடுக்கணும்? தமிழக அரசு தானே கொடுக்கணும். தமிழக அரசு ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பதாக உறுதியளித்து அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அளிப்பேன் என்று உறுதியளித்து தானே நீங்க தமிழக அரசுல நீங்க இது எடுத்திருக்கீங்க, பதவி எடுத்திருக்கீங்க. பதவி எடுத்ததுக்கு அப்புறம் தாவேக்கா மீட்டிங்க்கு வேற மாதிரி நான் பாதுகாப்பு கொடுப்பேன், திமுக மீட்டிங்க்கு வேற மாதிரி பாதுகாப்பு கொடுப்பேன், அண்ணா திமுகவுக்கு வேற மாதிரி பாதுகாப்பு கொடுப்பேன்னா அது எப்படி ஒரு நடுநிலையான அரசாங்கமா இருக்கும்? அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கே இல்லை. அதே போல நான் என்ன சொல்றேன், இந்த ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெளிவாக தெரிகிறது. எப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது தமிழக அரசு பண்ணணும், போலீஸ் துறை பண்ணணும். போலீஸ் துறையும் தமிழக அரசும் யாரிடம் இருக்கிறது? திரு ஸ்டாலின் அவர்களிடம் இருக்கிறது. அவர் தான் போலீஸ் துறைக்கு அமைச்சராக இருக்கார், முதலமைச்சராக இருக்கார். அவர் தான் தார்மீக பொறுப்பு இருக்க வேண்டும். இந்த மக்கள் இவ்வளவு பேர் இங்கே கூடுகிறார்கள் என்றால் அதை வடிவமைத்து வழிநடத்தி செல்ல வேண்டிய உயரிய பொறுப்பு போலீஸ் துறைக்கு இருக்கிறது. அதே போல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர் மட்டும் இல்லாமல் அந்த அரசு நிர்வாக இயந்திரத்தை இயக்கக்கூடிய கலெக்டருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அப்ப போலீஸ் உயர் அதிகாரி மீதும் கலெக்டர் மீதும் தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்பது ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு தமிழக அரசு வெள்ளை அறிக்கை எல்லாத்துக்கும் கேட்கிற மாதிரி ஏன் இதுக்கு மட்டும் பதில் சொல்லாம வாய்மூடி மௌனியாக இருந்து
அவசர கதியிலே எல்லாவற்றையும் மூடி மறைக்க வேண்டும் என்கிற கோலத்துல தான் இப்போ இதே தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கிறது. அதுக்கு முதல் போகவே இல்லை. அவர் எங்க இருந்தாருன்னா யாருக்கும் தெரியல. அதே மாதிரி வெள்ளத்துல சென்னை மாநகரம் மேய்ந்து கொண்டு இருக்கும்போது இந்தி கூட்டணிக்காக டெல்லியில போய் மாநாடு அங்க பார்த்துட்டு இருந்தாரு. அப்படி ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் விடுவதற்குள்ளாக ஓடோடி சென்று தனி விமானத்தில் சென்று பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? உடனுக்குடனாக போஸ்ட்மார்டம் முடித்து கதையை முடிக்க வேண்டிய அவசியம் என்ன? தீர்ப்பு வருவதற்கு முன்பே இவர்களே தீர்ப்பு எழுதி அதுதான் தீர்ப்பு என்று எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுத்து அந்த தீர்ப்பை வழி நடத்தி செல்ல வேண்டும் என்பது போல ஒரு வரைமுறையை வகுக்க வேண்டிய அவசியம் என்ன? கேட்போம். நான் திரு சந்திரகுமார் அவர்கள்ட்ட கரூர் சம்பவத்தில் ஒன்றல்ல பலவல்ல மர்மங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு வெளியில பேசுறாரு அதிமுக பொதுச் செயலாளர். பட்டியலிட்டார். நீங்க சட்டமன்றத்தில் கூட கேட்டிருப்பீங்க. பதில் என்ன? அதாவது சார், அவர் இந்த ஒரு 15 நாட்களாக சமூக வலைதளங்களில் என்னென்ன குற்றச்சாட்டுகளை ஒவ்வொருவரும் வாரி வாரி அரசின் மீது இறைத்தார்களோ, அவரவர் கற்பனைக்கேற்றார் போல் என்னென்ன கற்பனை கதைகளை எல்லாம் புனைந்தார்களோ, அதையெல்லாம் ஒரு 10 பக்கம் டைப் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே இங்கே ஒப்பித்தார். இதில் அவரெல்லாம் எந்த ஒரு விதமான ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவர் எப்படி அதை அணுக வேண்டும் என்பதிலே கூட அவருக்கு அந்த ஒரு புரிதல் இருக்கிறதா இல்லை தெரியல. மக்கள் குரல் தானே சமூக வலைதளத்தில் சமூக வலைதளத்தில் வந்ததற்கு அனைத்து தொலைக்காட்சிகளிலும் வெளிவந்த ஊடகங்களில் வெளிவந்த காட்சிகளே சாட்சியாக மாறிவிட்டது. அந்த காட்சிகளே சாட்சியாக மாறிவிட்டது. அதன் பிறகும் அதில் இதுக்கு ஏன் செஞ்சாங்க, செருப்பு எடுத்து அடித்தாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னு தொடர்ந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அதை பேசுறது எங்களாலெல்லாம் அது ஏன் அப்படி பேசுகிறாருன்னு தெரியல. அதன் பிறகுதான் தெரியுது, அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரியுது, ஓ அந்த இயக்கத்தை அந்த கட்சியை தன்னுடைய கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்காகத்தான் இவ்வளவு சப்பை கட்டு கட்டி முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் யூகத்தில் தெரிந்து கொண்டோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம்னு சொன்னாவே பொதுவாகவே கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருகின்ற பொழுது அதுக்கான என்ன காரணத்துக்காக அந்த கவன ஈர்ப்பு எதுக்காக கொண்டு வரணும்னு ஒரு லெட்டர் கொடுக்குறோம் சபாநாயகர்கிட்ட. அவர் அதை எடுத்துக்கிட்டு பண்ணுறார். அப்படி பண்ணும் பொழுது பொதுவாகவே அங்கே அதில் நடைமுறை, அதாவது சட்டமன்றத்தில் இருக்கிற நடைமுறையை அந்த விஷயத்தை ஒரு 4 லைனில் சொல்லிட்டு கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். இன்னும் சொல்ல போனால் நம்ம என்ன கவனத்தை ஈர்க்கிறோம்னு சொல்லி லெட்டர் கொடுத்தோமோ அதைத்தான் படிக்கணும்னே சொன்னாங்க ஒரு காலகட்டத்தில். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கான எல்லா உரிமையும் இருக்கிறது அவர் பேசணும்னு சொல்லிவிட்டா அவர் எல்லாவற்றுக்கும் இட்டுக்கட்டிய ஒரு முட்டு கொடுக்கின்ற இட்டுக்கட்டிய கதைகளாகவே சொல்லிட்டு இருக்கார். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் சொல்லக்கூடிய புகார்களுக்கு அவ்வப்போது அமைச்சர்கள் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பதில் சொல்லி எல்லாம் முடிஞ்சு விட்டுச்சு. எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு தலைவர் சொல்றாரு, சிஎம் சொல்றாரு, முதலமைச்சர் நான் இது நான் முன்னாடி கொடுத்த அறிக்கை இது எல்லாவற்றுக்கும் இன்னும் நான் அவர் ரிப்ளை கொடுக்கணும். அடுத்து இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே வச்சுருக்காங்க அதிமுகவில். எடுத்தோன்னே இவங்க பேசிட்டு மீது யாருமே பேச விடுறதில்லை. அதையும் முதல்ல சொல்கிறார், நான் தான் எதிர்க்கட்சி, அப்போ மீதி இருக்கிறவங்களும் எதிர்க்கட்சி இல்லையா? அதை ஒன்று நான் அவங்கள முதலமைச்சர் முன்னாடியே பதில் கொடுத்தது சரியா அப்படின்னு கேட்க இல்லை முதலமைச்சர் முன்னாடி பதில் கொடுக்கலைங்க. ஒரு நிமிஷம். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தினுடைய அடிப்படையில் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அதாவது அங்கே எங்களுடைய கவர்மெண்ட் செல்ல இதுதான் நடந்திருக்கு, இது நடந்திருக்கு, நாங்கள் இப்படி நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்லி அவர் அதை சொல்லியிருக்கிறாரு. இதில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. உங்களுக்கான அதாவது விதி எண் 55 கொடுக்கப்பட்டிருக்கின்ற கவன ஈர்ப்பாக இருக்கட்டும் அல்லது 56 கொடுத்த ஒத்திவைப்பு தீர்மானம் இருக்கட்டும், இந்த இரண்டிற்கும் நான் இப்போ பதில் சொல்லலை, நான் நீங்கள் பேசி முடித்ததற்கு பிறகு உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னார். ஆனால் அந்த பதில் சொல்வதை கேட்பதற்கு மட்டும் இல்லை, அதோடு மட்டுமல்ல அங்கே மீதி இருக்கின்ற எந்த கட்சியை சார்ந்தவர்களும் பேசுவதை அனுமதிக்காமல் அங்கே ஒரு சாதாரண விஷயத்தை ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாக்கி, இன்னும் சொல்ல போனால் அவங்க உருவாக்கிட்டு வெளியே வருகின்ற பொழுது அவங்க அதாவது எந்த வார்த்தையை நீக்கணும்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் இல்லை அந்த இடத்துல. நீங்கள் நம்மளுடைய பல்வேறு ஊடகம் மற்றும் பல்வேறு செய்தியாளர்கள் இருந்தாங்க. திரும்ப முதலமைச்சரும் சபாநாயகர் எங்களுடைய அவை முன்னவரும் பேசினாங்க. சம்பவத்தை குறிப்பிட்டு நீங்க இன்னைக்கு வேடிக்கை தான் பார்த்தீங்கன்னு அமைச்சர் திரு சிவசங்கர் பேசினதாவோ அதை நீக்க சொன்னாங்க அப்படின்னு. இல்லை அதாவது அவர் வேடிக்கை தான் பார்த்துன்னு சொல்லலை. அதாவது தூத்துக்குடி சம்பவத்தில் நெஞ்சுக்கு நேராக போலீசார் துப்பாக்கியால் சுட்ட பொழுது நீங்கள் டிவியை பார்த்து தானே தெரிந்து கொண்டேன்னு சொன்ன, அது உண்மைதானுங்க, அது ரெக்கார்டு தானே, அது சொன்னது அவரு தானே. அதை அது சொல்றதுல என்ன தப்பு? அது சொன்னதுல என்ன தப்பு? அது நடந்த உண்மையை சொல்றோம், அதுல என்ன தவறு இருக்கு? யாரை பேச விடலன்னு சொன்னா பேசுவதற்கு அதிகாரம் கொடுப்பது யாரு? சபாநாயகர் தான் அந்த கருத்து இருக்கு. சபாநாயகர் தான் அந்த சபையை கண்ட்ரோல் பண்றாரு. சபையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சபாநாயகர் அனுமதி அளிக்காமல் எப்படி பேச முடியும்? 1 மணி நேரம் பேசிருக்காரு எதிர்க்கட்சித்துல. 1 மணி எனக்கு தெரிஞ்சுக்கிறது நாட்டில் உள்ள பிரச்சனையை பேசுவதற்கு எதிர்க்கட்சிக்கு எல்லாம் உரிமை இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் பேசுறாரு. அதுல என்ன தவறு இருக்கு? இல்ல எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் இன்னைக்கு எனக்கு தெரிந்த வகையில
45 நிமிடங்களுக்கு மேலே அவர் மட்டும் பேசினது. நான் வந்து அதுக்கு பதில் சொன்ன அமைச்சர்கள் சொன்ன பதில் சார், அவர் மேல தவறு இருந்ததுன்னா நீங்க நேரலையில் எல்லாத்தையும் காமிக்க வேண்டியதானே? எதுக்கு அதை தடை பண்றீங்க? இல்ல யார் தடுக்கவே இல்லையா? யார் தடுத்தா? அவங்களை தடுக்கவே இல்லைங்க. அவர்களாக அவர் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் வந்து சொன்ன அந்த துப்பாக்கி சூடு விஷயத்தை பேசினதை அவை குறிப்பில இருந்து நீக்கணும் சொல்ல, அவை குறிப்பில இருந்து நீக்கணும் ஒட்டுமொத்தமா எல்லாம் கோரஸ் பாடினாங்களே ஒழிய என்ன காரணத்திற்காக எந்த வார்த்தையை நீக்கணும்னு அவங்க சொல்ல. இத சபாநாயகர் சொல்றாரு, சிஎம் கேட்கிறாங்க, அவை முன்னவர் எங்களுடைய அண்ணன் துரைமுருகன் கேட்கிறாரு. ஆனா இவங்க அதுக்கு ரிப்ளை இல்லை. என்னன்னா ஒரே நோக்கம், மீதி எல்லாரும் பேச ஆரம்பிச்சா ஒட்டுமொத்தமாக இவர்கள் அங்கே இவர்களுடைய அந்த நாடகம் எல்லாம் வந்து தோல்வித்து காட்டப்படும் சொல்லிட்டு அவர்கள் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பு, மீதி இருக்கிற அனைத்து கட்சியும் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பு இவர் உடனடியாக வெளியேறிவிட்டார்கள். அவையில இருந்து ரிப்ளை கேட்கறதுக்கு முன்னாடி வெளியேறினது திட்டமிட்டதுன்னு சொல்லுவாங்க. திட்டமிட்டு அதுல இது வந்து இன்னைக்கு நேற்று இல்ல சார், தொடர்ந்து அவர்களுக்கு அதிலே பாதிப்பு வருகிறது என்று சொல்லக்கூடிய இதே சார், இதுல பாதிப்பு எப்படி வரப்போகுது? எப்படி வரப்போகுது? ஆட்சி பண்றது நீங்க, தொடர்ந்து பிரச்சனைக்கு காரணம் நீங்க. இல்ல சார், எங்களுக்கு எப்படி பாதிப்பு? ஒரே நிமிஷம். தொடர்ந்து அதிமுக செயல்ல பாத்தீங்கன்னா எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை பேசுவாங்க, பேசி முடிச்ச உடனே வெளியே போகத்தான் பார்ப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிலே பல்வேறு பிரச்சனைகள் அவருக்கு எதிராகவே திரும்ப போகிறது. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க பேசிட்டு உடனே வெளியே போய் இது வந்து தொடர்ந்து சட்டமன்றத்தில் நடக்குது. அதனால இன்னைக்கு மட்டும் இல்ல, தொடர்ந்து இதுதான், இதையே அவர்கள் ஒரு வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்றத்தில். வெளியில வந்து அவர் சொன்னார், உள்ள வந்து நான் சொன்னா கூட ஏத்துக்க மாட்டாங்க, ஆனா இதுல மர்மம் இருக்கு அப்படின்னு உறுதியா சொல்ல. இல்ல, அந்த மர்மம் இருக்குன்றது தான் அத்தனை விளக்கங்களும் சொல்லியாச்சு. உள்ள அவர் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் போஸ்ட்மார்ட்டத்தில் சந்தேகம் சொன்னாரு, அதுக்கு எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் விளக்கம் சொன்னாரு, எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசினாரு. எல்லாரும் அவர் சொல்லக்கூடிய, அதாவது முழுக்க அரசு மீது ஒட்டுமொத்தமாக குற்றச்சாட்டை வச்சார். அந்த ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுக்கு எல்லா அமைச்சர்களும், அதாவது எல்லா அமைச்சர்களும் அது சம்பந்தப்பட்டிருக்கிற அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் எந்திரிச்சு இந்த குற்றச்சாட்டுக்கு இது பதில், இந்த குற்றச்சாட்டு பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா இதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. அதாவது எல்லாம் பதில் சொன்னதற்கு பிறகு வெளியே வந்து மீடியால உள்ள என்னத்தெல்லாம் சொன்னாரோ, எதுக்கெல்லாம் அவருக்கு பதில் கொடுத்தோமோ அதையெல்லாம் திரும்ப மீடியால சொல்லிட்டு இதையெல்லாம் நான் கேட்டேன், எதுவுமே சொல்லலன்னு விட்டார். ரிப்ளை எப்போ வரும்? கடைசியில தானே வரும். ஏன் உள்ள இருக்கல, நீங்க ஏன் வெளியே ஓடியாரீங்க? சரி, குறிக்க மாட்டோம். ஒரே ஒரு வார்த்தை. அதாவது ஒரு வருடத்தில் 100 நாட்கள் சட்டசபை நடத்துவேன் என்று வீர முழக்கம் பேசிய ஸ்டாலின் ஒரு வருடத்தில் எத்தனை நாட்கள் சட்டசபை நடத்துகிறார் என்றதை வெள்ளை அறிக்கை மூலமாக நாளைக்கு வெளியிடட்டும். அது ஆதாரப்பூர்வமா வெளியிடட்டும். மொத்தம் 4 வருஷத்துல 400 நாள் பேச வேண்டிய, சட்டசபை நடக்க வேண்டிய விஷயத்தை மொத்தமே 140 சொச்ச நாட்கள் மட்டும்தான் முடிச்சிருக்காரு. இந்த லட்சணத்துல தான் உங்க ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஆட்சி சிறப்பாக நடைபெறுவதாக இருந்தால் நீங்க சொன்னபடி 100 நாள் வந்து நீங்க சட்டசபை நடத்தி காட்டுங்க. ஏன் பயந்து ஓடுறீங்க? மொத்தமே 4 வருஷத்துக்கு 140 நாள் தான் நடத்தி இருக்கீங்க. அதை இல்லைன்னு மறுத்து முடிஞ்சா உங்க முதலமைச்சரை நாளைக்கு ஆதாரப்பூர்வமா வெளியிட சொல்லுங்க. அதை நாங்க சந்திக்க தயாரா இருக்கிறோம். எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 100 நாள் நீங்க நடத்துறதே கிடையாது. 21 நாள் 35 நாள் தான் அதிகபட்சம் நடத்தி இருக்கீங்க. மொத்தமே 145 நாள் தான் நடத்தி இருக்கீங்க. குறுக்கிட்டு தான் சார், சட்டமன்ற கூட்டத்தொடர் 4 வருஷத்துக்கு 400 நாள் நடக்கல சார். 400 நாள் நீங்க சட்டசபை நடத்திட்டீங்களா? அது போல சொல்லுங்க. இல்ல, சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களே முறையாக அவர்களால அதை அட்டெண்ட் பண்ணி கேட்கின்ற, அதாவது நீங்க கேட்கின்ற கூட நீங்க சட்டசபை நடத்துங்க சார். உங்களை யார் வேணாம்னு சொல்றாங்க? நடத்துங்க. கேள்விகளுக்கு கொடுக்கின்ற பதிலை கேட்பதற்கு கூட துப்பு இல்லாமல், திராணி இல்லாமல் வெளியே சரி சார், 100 நாள வந்து நீங்க கரெக்ட்டா நடத்துறதா ஒரே ஒரு வருஷம் காமிங்க. நீங்க பதவி ஏற்றதுல இருந்து இந்த 4 வருஷத்துல 100 நாள் நீங்க நடத்துறதா காமிங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா 100 நாள் நடத்தி காமிங்க. சட்டமன்றத்தை முழுமையா எதிர்க்கட்சி வலுவாக இருக்கிறது, ஆளும் கட்சி சிறப்பாக ஆளுவதாக இருந்தால், தைரியம் இருந்தால், திராணி இருந்தால் உங்கள் முதலமைச்சரை ஒரு வருடத்துக்கு 100 நாள் சபை நடத்தி காட்டுங்கள், பாப்போம். அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சத் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூப் நடிக்கும் பாய்சன் காலமடான் அக்டோபர் 17 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.